பாவக்காய் ஃப்ரை செய்ய நான் இன்னைக்கு பாவக்காவை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேலே முள்ளா இருக்குங்களா, அதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துடலாம். இப்போ மேலே இருக்கிறது நல்லா சீவியாச்சு. அடுத்தது ரெண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாவக்காவை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. நமக்கு எவ்வளோக்கு குட்டி குட்டியாக நறுக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லா பொரிஞ்சு சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா பாவக்காவும் கட் பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம பாவக்காவை இந்த எண்ணெயிலேயே வேக வைக்கணும். எண்ணெய் காஞ்சோன்னே அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அரை ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது 4 பூண்டு தட்டி போட்டுக்கணும். அப்படியே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன நறுக்கி ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம சின்னதாக நறுக்கி வச்சிருந்த பாவக்காய் ஆட் பண்ணிடலாம். இந்த பாவக்காவை லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. பாவக்காவை கலர்னதுக்கு அப்புறம் அதுல 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கணும். காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். திரும்பவும் இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாவக்காவை நல்லா கலரி விட்டுட்டேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எண்ணெயிலே நல்லா பாவக்காய் வேகணும். தேவைப்பட்டா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ எண்ணெயிலேயே நல்லா பாவக்காய் வெந்திருக்கும். அடுத்தது இதோட ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கசப்பு தன்மையே கொஞ்சம் கூட தெரியாது. அப்புறம் ஒரு லெமன் ஜூஸை பிழிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா டீப் ஃப்ரையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் பாவக்காய் பண்ணிங்கன்னா அதோட கசப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.